Hello everyone, welcome to kokultech. நாம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Dialog கம்பெனியால வந்து Ezcash ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ அத வந்து Google Play Storeல இருந்து எதுக்காக வந்து ரிமூவ் பண்ணாங்க, அதோட வந்து அதுல இருக்கிற பேலன்ஸ்க்கு வந்து என்ன ஆக போகுது, அதே மாதிரி இந்த Ezcash ஆப்பை வந்து இனி நாங்க வந்து யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்றதா இருந்தா எப்படி வந்து யூஸ் பண்றோம்ன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பாருங்கள். வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம், Dialog கம்பெனியால் வந்து நாம் யூஸ் பண்ண Ezcash ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பேலன்ஸுக்கு வந்து என்ன ஆக போகுது, அதோட வந்து Ezcashல வந்து சம்டைம் வந்து பேலன்ஸ் வச்சுருப்பீங்க, 1000 2000 சொல்லி பேலன்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பேலன்ஸுக்கு வந்து என்ன ஆகும், இனி வந்து Ezcash ஆப் வந்து இல்லைன்னு சொன்னால் அந்த பேலன்ஸ் வந்து எப்படி எடுக்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. சிலர் வந்து அப்படியே வந்து விட்டுருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்யூஷன் இருக்குது. அந்த Ezcash ஆப்பை வந்து மறுபடியும் வந்து எப்படி வந்து நாம் யூஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் சிலர் வந்து லொகின் பண்ணி பார்த்துருப்பீங்க, பட் ஆப்பில் வந்து அந்த Ezcash வந்து ஓப்பன் ஆகியிருக்காது. ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆப்பும் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இருந்திருக்காது. சம்டைம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண நினச்சிருந்தா அந்த ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இல்லாததை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நானும் வந்து அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு Dialogல வந்து கால் பண்ணி கேட்டு ஒரு சில விஷயங்களை வந்து இந்த Ezcash ஆப் மூலமான விஷயங்களை வந்து எடுத்திருந்தேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், சின்ன வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ இருக்குது. என்னென்னு சொன்னால், Dialog யூஸ் பண்ணுற யூசர்ஸ் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த Ezcash ஆப் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்து பேலன்ஸும் வச்சுருப்பீங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அவசர தேவைகளுக்கு வந்து இந்த Ezcash ஆப் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேமெண்ட் வந்து இல்லாத டைம்லேயும் வந்து நீங்கள் ஒரு மொபைலை வச்சுக்கொண்டே ஏடிஎம் மிஷின் மூலமாக பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம் இந்த Ezcash வந்து யூஸ் பண்ணி. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த Ezcash ஆப்பை வந்து Dialogலேருந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் Ezcash வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த மாதிரி ஜெனியன்னு சொல்லி சர்ச் பண்ணி இந்த ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். நானும் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்பை வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ Ezcash வந்து யூஸ் பண்ணுற எல்லோரும் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால் அந்த Ezcash ஆப்பை வந்து இதுக்கே வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து இனி Ezcash வந்து யூஸ் பண்ண வேணும். ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து உங்களோட லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இங்கிலீஷாக தமிழான்னு சொல்லி, இல்லைன்னு சொன்னால் சிங்களம். ஸோ நான் வந்து இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பாருங்கள் கெட் ஸ்டார்டட்னு சொல்லி கீழே இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் உங்களோட Dialog மொபைல் நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொடுத்துருந்த மொபைலுக்கு வந்து இந்த மாதிரி OTP நம்பர் வரும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பாருங்கள் உங்களோட NIC நம்பர் வந்து கேட்பாங்க வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ NIC நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டினியூ பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்டர் பின்னு சொல்லி கேட்குது. அதாவது Ezcash ஆப்பில் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு 4 டிஜிட் பின் வந்து செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பின் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணதும் இந்த ஜெனி ஆப்புக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள் இதில் போயிட்டு Ezcash வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆவதாக இருக்குது பாருங்கள் Ezcashன்னு சொல்லி, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து Ezcashல வந்து வெறும் 35 ரூபா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் போயிட்டு பேலன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து நார்மலாக வந்து சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம். அடுத்தது வந்து உங்களோட பேலன்ஸை வந்து நீங்கள் நார்மலாகவே வந்து கமர்ஷியல் பேங்க் ஏடிஎம் மிஷினில் வந்து வித்ட்ரா பண்ணியும் எடுக்கலாம். ஓகே, மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட Ezcash ஆப்பை வந்து அப்படியே வந்து இந்த ஜெனி ஆப்புக்கு வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜெனி ஆப்பில் வந்து அதில் வந்து ஒரு ஆப்ஷனை வந்து இந்த Ezcash வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் வந்து கிளிக் பண்ணி காட்டியிருந்தேன் இதுதான் அந்த ஈஸிகேஷ் ஆப். ஸோ இனி வந்து நீங்கள் ஈஸிகேஷ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஜினி ஆப்பை வந்து யூஸ் பண்ணி தான் ஆக வேணும். முதல் இருந்த உங்களோட Ezcash ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் போயிட்டு நீங்கள் இனி Ezcash ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வளமையாக வந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் வந்து செய்வீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து டயலாக்ல வந்து நான் கால் பண்ணி கதைச்சிட்டு அவங்கள்ட்ட இருந்து டீட்டெயில்ஸ் எடுத்து அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த Ezcash ஆப்பில் வந்து என்ன நடந்தது, இனி வந்து நாம் எப்படி வந்து Ezcash ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது, அதில் இருக்கிற பேமெண்ட் வந்து என்ன மாதிரி எடுக்கிறது, எல்லா விஷயத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் விளங்கி இருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.